மல்லி சீரியலில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெண்பா கிடைச்ச சந்தோஷத்தில் நம்ம விஜய் வந்து இருக்காருங்க. ஸோ ராஜி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாததுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கா. அது மட்டும் கிடையாது, வெண்பாவே வந்து சொல்லிடுவா, மல்லிமா வந்ததுனால மட்டும்தான் நான் வந்து இன்னைக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கேன். அது மட்டும் கிடையாது, மல்லிமாவை யாருமே எதுவுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால ஸோ விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நைட்டு வந்து நம்ம வெண்பாவுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரும்போது ராஜி பண்ண சாப்பாடு தான் வந்து நம்ம யார் விஜய் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம வெண்பா வந்து, நீங்கள் வந்து மல்லிமா செஞ்ச சாப்பாடு மட்டும்தானே டாடா சாப்பிடுவீங்க, இப்போ எதுக்காக அத்தை பண்ண சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு என்ன சொல்கிறது என்ன பண்ணுறதுனே வந்து தெரியாது. மல்லிமா நீங்கள் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மல்லியுமே வந்து உட்காந்துட்டு, நீங்கள் வந்து டாடா நீங்கள் வந்து மல்லிமாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. விஜய்க்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ மல்லிக்கு நம்ம ஊட்டி விடுறதா இல்லை அவன் மேலே கோவப்படுறதா அப்படின்னே வந்து தெரியாமல் அமைதியாகவே வந்து இருக்காரு. என்ன டாடா நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ நம்ம விஜயும் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெண்பா சொல்லிட்டா, இதுக்கு மேலே நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு மல்லிக்கு ஊட்டி விடுறாரு. அதே மாதிரி நம்ம மல்லிக்கிட்டையும் வந்து நீங்கள் டாடாவுக்கு ஊட்டி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மல்லியுமே வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறத நம்ம ராஜி பார்த்துட்டு பயங்கரமாக வந்து பொறாமப்படுறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துடவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் இந்த குட்டி பிசாசு வந்து எல்லாத்தையுமே வந்து கெடுத்துருவா போல இருக்கு. நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சா ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றிடுவா போல இருக்குது, இதெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு நம்ம ராஜிக்கு பயங்கரமாக வயிற்றுச்சல் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு விஷயம் இந்த வீட்டில் நடக்கணும் அப்படின்னு தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக இந்த விஷயம் நடந்துருச்சு. வெண்பா இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாலே எல்லாமே நல்லபடியாகவே நடந்துரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகு சொல்லும்போது ஸோ எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரூம்குள்ளே வந்து நம்ம விஜய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் வெண்பாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நம்ம விஜய் வந்து வெண்பா கிட்ட கேட்குறாரு, நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டியாச்சலாம், அது மட்டும் கிடையாது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உன்னை கடத்திட்டு போனாங்கல்ல, அவங்க எல்லாம் உன்னை அடிச்சாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஸோ உடனே நம்ம வெண்பா வந்து விஜயோட வாயை வந்து போத்திட்டு இங்கே பாருங்க டாடா, இப்போ வந்து அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம், எதுக்கு அங்கே நடந்ததெல்லாம் இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம், அதை கேட்காதீங்க, நம்ம வேறு ஏதாவது பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஸோ சரி இதுக்கு மேலே நம்ம இதை பற்றி பேசினா வந்து குழந்தைக்கு சரியில்லை போல இருக்குது, அதனால விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வெண்பா, நான் இதுக்கப்புறமும் இதை பற்றி நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், அப்புறம் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, டாடா உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேருமே வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மல்லிக்கு இப்போ தான் ரொம்பவே வந்து நிம்மதியாக இருக்குது. ஒரு வழியாக சொன்ன மாதிரியே வந்து விஜய் கிட்ட வெண்பாவை கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்பவே சந்தோஷத்தில் நம்ம மல்லி பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட வந்து வேண்டுதல் வச்சு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்ன மாதிரி கரெக்டாக என் பொண்ணை வந்து எனக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன். நிச்சயமாக இந்த நன்றி கடனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலை. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணை வந்து காணாமல் போயிட்டாலே அவளை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நான் அலையாத இடமே கிடையாது. ஆனால் ஓ சன்னதியில் நான் வந்து இருந்ததுக்கப்புறம் தான் எனக்கு இதுக்கான ஒரு சொல்யூஷனே வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட ரொம்பவே மனமுருகி நம்ம மல்லி பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம நாகு வந்து என்ன மல்லி சாமி கிட்ட இவ்வளோ தூரம் வேண்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அண்ணி, வெண்பா வந்து எனக்கு கிடச்சிட்டா, நான் வந்து எவ்வளவோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு தான் வெண்பாவை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன், இதுக்கப்புறமும் வெண்பா குட்டிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து வேண்டுதல் வைக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெண்பாவுக்காக நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன மல்லி நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க, உன் மனசில் உன் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கா, அந்த நினப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாகு கேட்கும்போது, எனக்கு ஞாபகம் இருக்கா நீ, அதுக்காக வந்து என் கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு குழந்தைய நான் பத்திரமா பார்த்துருக்கணுமா இல்லையா, எதுவாக இருந்தாலும் எனக்கு வெண்பா மட்டும்தான் அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மல்லி, நீ சொல்கிறத கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த காலத்தில் இப்படியெல்லாம் யாராவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, ஆனால் வெண்பாவை நீ வந்து உன்னோட உசுருக்கு மேலே நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அண்ணி, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதான் வந்து உண்மை, வெண்பா தான் எனக்கு முக்கியம், வெண்பாவை தாண்டினதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. என் வயிற்றில் வளர்கிற குழந்தை கூட நான் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை தான், ஆனால் அதையும் தாண்டி எனக்கு வெண்பா அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த விஷயத்த நீ எப்போ தான் விஜய்கிட்டையும் வெண்பா கிட்டேயும் சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சொல்லணும் அண்ணி, ஆனால் எப்போ சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை, இந்த விஷயத்த விஜய் எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்போ நான் வேணால் விஜய்கிட்ட சொல்லவா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ வேண்டாம் பரவாயில்ல, நானே சொல்லிக்கிறேன், இதுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பாக வரும், அப்போ நான் விஜய்கிட்ட இதை பற்றின விஷயங்களை வந்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது
நம்ம வெண்பாவுக்கு திடீர்னு அங்கே கடத்தினப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ அது எல்லாமே ஞாபகம் வந்து திடீர்னு அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கத்தி எந்திரிச்ச உடனே ஃபிக்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மல்லிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ வெண்பாவுக்கு என்ன இப்படி திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியாமல் அவசரமாக 2 பேருமே வெண்பாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஓடுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஜுரம் வந்து ஃபிக்ஸ் வந்ததுனால தான் ஹாஸ்பிட்டலில் இந்த ரவுடி பசங்க கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மறுபடியும் பயத்தில் இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.